ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ், ஒரு ஃபிலிம் மேக்கர், ஷீ இஸ் அ மதர் அண்ட் அ வண்டர்ஃபுல் டாட்டர் அண்ட் அபவ் ஆல் தனக்குன்னு ஒரு ஜேர்னியை கிரியேட் பண்ண ஒரு விமன். 45 வருஷமா ரேவதி அவங்களோட டேலண்ட்னாலும் அவங்க ஸ்ட்ரென்த்னால அவங்க எடுத்த சாய்ஸஸ்னால நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பெண்ணை ஒரு ரோல் மட்டும் டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஜேர்னி நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. அவள் கனவு காணலாம், அவள் வளரலாம், அவளையே புதுப்பிச்சுக்கலாம் அண்ட் தனக்குன்னு ஒரு பாதையை அவள் உருவாக்கிக்கலாம். இதுதான் கோடீஸ்வரியோட ஸ்பிரிட்டும் கூட. அண்ட் we are delighted to welcome Ms. Revathi as our chief guest for Kodishwari Conclave 2026. Ready to be part of this inspiring financial event with Revathi? Register now for Kodishwari Conclave. Registration link is in the description. Seats are limited, so don't miss it. ரிட்டர்ன்ஸ் போர்ட்ஃபோலியோவில் கம்மியாக இருக்கும்போதோ அல்லது நெகட்டிவாக இருக்கும்போதோ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? நிறைய பேர் தலையை தொங்க போட்டுருவாங்க. நடந்து போகும்போதே ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு நடப்பாங்க. ஏதோ வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி. ஒரு நாள் மார்க்கெட் கீழே போச்சுனாங்களே அன்றைக்கி ஈவினிங் அவங்க முகத்தை பார்க்கவே முடியாது, ஆளையே பார்க்க முடியாது. இன்னும் பல பேருக்கு கோவம் வரும். யாரோ ஒருத்தர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கெடுத்த மாதிரி, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் குறைச்சிட்டான், இவன் அடிச்சிட்டான், அவன் வித்துட்டான்னு முகம் தெரியாத நபர்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னும் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட்டில் அவங்க வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் இறங்கவே கூடாது, மார்க்கெட் இறங்கினா பரவாயில்ல. இப்படி நமக்கு போர்ட்ஃபோலியோவில் மார்க்கெட் இறங்கும்போது விதவிதமான எதிர்பார்ப்புகள். நம்ம மைண்ட் செட்டே ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு தயாராகி. இது ஏதோ நான் சமீபத்தில் மார்க்கெட்டுக்கு வந்த நபர்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. 50 வருஷம் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு கூட இந்த மைண்ட் செட் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் என் போர்ட்ஃபோலியோ மேலே போல, எல்லார் போர்ட்ஃபோலியோ ஏறுது, ஏன் என் போர்ட்ஃபோலியோ மேலே போல, இது ஒரு மைண்ட் செட். அந்த பர்டிகுலர் 4-5 ஸ்டாக் ஏறுது, அது எங்கிட்ட இல்லை, ஏன் எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக் ஏறலை, இது ஒரு மைண்ட் செட். இப்படி பல மைண்ட் செட்டை பார்த்துருக்கேன். பட் போர்ட்ஃபோலியோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போகணும்னா நான் சொன்ன எந்த விஷயமும் உதவாதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கம்பேரிசனே உதவாது. இன்ஃபேக்ட் என்னுடைய 36 ஆண்டு கால முதலீட்டு அனுபவத்தில் சக்ஸஸ்க்கான மிக முக்கியமான காரணம் அல்லது சீக்ரெட் சாஸ் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னாக்கா அது என்ன தெரியுமா? நான் என்னுடைய 36 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயத்த பண்ணவே இல்லைங்க. அந்த ஒரு விஷயம்தான் கம்பேரிசன். இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் கழித்து ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன தான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் 2018 அந்த ஸ்மால் கேப் பூமுக்கு அப்புறமாக கணக்கு போட்டேன். 28 வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய ரிட்டர்ன் என்ன, அது பெஞ்ச்மார்க்கை எவ்வளோ பீட் பண்ணிச்சுன்ற அந்த கணக்குக்கே வந்தேன். பட் அந்த கணக்கு அவசியமே இல்லாத அளவில் தான் என்னுடைய ரிட்டர்ன்ஸ் இருந்தது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நான் டெய்லி வாரம் மாதம் எவ்ரி குவார்ட்டர், எவ்ரி ஹாஃப் இயர், எவ்ரி 1 இயர் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனாக்கா என் மனசில் நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு பதிலாகவும் கன்விக்ஷனை வளர்க்குறதுக்கு பதிலாகவும் அதிருப்தியை மட்டும்தான் நான் வளர்த்துருப்பேன். இந்த அதிருப்தி என்னுடைய பிஹேவியரை டெஃபினட்டாக பாதிச்சிருக்கும். என்னுடைய காம்பவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப முக்கியமான எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கம்பேரிசன் இல்லாத ஒரு முதலீட்டு அணுகுமுறை தான். இதே காலகட்டத்தில் என்னுடைய நண்பர்கள் ரிசர்ச் அனலிஸ்டாக இருந்தாங்க, ஃபண்ட் மேனேஜர் ஆனாங்க, சிஇஓ ஆனாங்க. எல்லோரோடையும் பேசிக்கிட்டே இருப்போம், நிறைய பேரை மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போதெல்லாம் புலம்புவாங்க, என்னடானா என்னுடைய ஃபண்டு இந்த ஒரு 3 மாதமாகவோ 6 மாதமாகவோ ரொம்ப மோசமாக இருக்குது, 1 இயராக மோசமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு குவார்டைலில் இல்லை, அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய ஃபண்டில் முதல் 25% உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், போர்டு அவங்களாம் கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ பர்ஃபார்மன்ஸ் இல்லையே, போர்ட்ஃபோலியோவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள போட்டு உழுக்குன்னு உழுக்குவாங்க. நான் நினச்சி பார்ப்பேன், இந்த எந்த ப்ரெஷரும் இல்லாமல்
இன்வெஸ்ட் பண்ணது தான் என்னுடைய முதலீட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு அடிப்படை. இந்த ப்ரெஷர் இல்லைன்னா நம்ம என்ன சோம்பேறித்தனமாக தூங்கிக்கிட்டா இருப்போம்? என்ன வேணா ஆகட்டும்னு. அல்லது ஏதோ ஒரு மேஜிக், திடீர்னு ஒரு மேலேந்து ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு ரிட்டர்ன் அப்படியே அள்ளி கொடுப்பார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைங்க. தினமும் நம்ம செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸை நான் அந்த 28 வருஷமும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் அண்டர் வேல்யூடாக இருக்கா, ஒரு ஓவர் வேல்யூட் மார்க்கெட்டில், ஒரு புல் மார்க்கெட்டில் கூட ஏதோ ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூடாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கோம். அதே போல் ஒரு ஸ்டாக் ரொம்ப ஓவர் வேல்யூடும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கும், விற்று வைப்போம். ஸ்லோவாக நம்ம போர்ட்ஃபோலியோவை மாற்றிக்கிட்டே இருப்போம். மார்க்கெட் ஒரு உச்சத்திலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது பாருங்க. இந்த என்டையர் பீரியட்லையும் நம்ம தொடர்ந்து தினமும் வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம். இது என்னுடைய சொந்த போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னைக்கு M2W இருக்கக்கூடிய அந்த ஒரு 10,000 பேருக்கு மேலானவர்களுடைய போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் சரி, PMSல இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ சரி, தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கணும். இந்த உழைப்பினுடைய ரிசல்ட் எப்போ தெரியும்? அடுத்த வாரம் தெரியுமா, அடுத்த மாதம் தெரியுமா, அடுத்த காலாண்டில் தெரியுமான்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் சரின்னு அங்கீகரிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த பொறுமை இல்லாதது தான் பல பேருடைய காம்பவுண்டிங் ஜேர்னியில் மிக முக்கியமான டிராபேக், பற்றாக்குறை. யாருக்கும் பண பற்றாக்குறை இல்லை. இன்வெஸ்டர் எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு. ஆனால் பொறுமை பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த பொறுமை பற்றாக்குறை என்ன பண்ணுதுன்னா, பணத்தை எப்படி சரியா முதலீடு செய்யலாம் அப்படின்னு அவங்கள சிந்திப்பதிலிருந்து தடுக்கிறது. நான் இதைத்தான் பார்த்துருக்கேன். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், அது growth-ஆ இருக்கலாம், வேல்யூவாக இருக்கலாம், ஸ்பெஷல் சுச்சுவேஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் சேர்த்து வச்சு உங்களுடைய பொறுமைக்கு உரிய ரிவார்டு கிடைக்கும். நீ காலையில் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், வேல்யூவேஷனை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்பெனியினுடைய வேல்யூவேஷன் என்ன இவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தார். என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த கம்பெனியை நாங்கள் ஒரு 3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 வருஷத்தில் இந்த கம்பெனி நல்லா பண்ணியும் மார்க்கெட் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கல. இது அவரை ரொம்பவே பாதர் பண்ணுது. நான் சொன்னேன், அடுத்த ஒரு வருஷம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்னார். அதுக்கு அடுத்த வருஷம் இப்போதைக்கு நல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே முதலீடு செஞ்ச 3 வருஷத்தோடு 2 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்துருமே அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் சரி, அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நினைச்ச நேரத்தில் நமக்கு ரிட்டர்ன் வரணும், வருஷா வருஷம் நமக்கு ரிட்டர்ன் வரணும், நம்ம போர்ட்ஃபோலியோ கீழே வரவே கூடாது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பவர்கள் பொதுவாக பங்கு முதலீட்டில் ஜெயிப்பதில்லை. என் கையில் எதுவும் இல்லை எக்ஸப்ட் தொடர்ந்து உழைப்பதை தவிர, தொடர்ந்து ரிசர்ச் பண்ணுறதை தவிர, தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்வதை தவிர என் கையில் எதுவும் இல்லை. ரிட்டர்ன் எப்போ எனக்கு கிடைக்கணுங்கிறது மார்க்கெட் கையில் இருக்கு, என் கையில் இல்லை அப்படின்னு ஒரு பணிவுடன் முதலீட்டை அணுகுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அறிவும் ஆற்றலும் ஒரு முதலீட்டாளனை வெற்றி பெறச் செய்வதில்லை. இதனால தான் நான் ரொம்ப ஆணவமாக கம்பெனிஸை பற்றி பேசுகிறவங்க, நான் சொல்கிறேன் இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறவங்க, இப்படி பேசுகிறவங்கள நான் கொஞ்சம் குறை சொல்லியிருக்கேன். இது தனிப்பட்ட நபர்கள் மீதான விமர்சனம் இல்லை. எனக்கு அந்த அணுகுமுறை நிச்சயமாக வெற்றியை தராது அப்படின்றத அனுபவ ரீதியான ஒரு புரிதல் இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். இதனால தான் நானும் இந்த மாதிரி தனிப்பட்ட பரிந்துரைகளை முழுவதும் தவிர்க்கிறேன். நான் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்க நிச்சயமாக ஏறும் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னால் அது என்னுடைய நம்பிக்கையில் ஆணவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் கையில் எதுவும் இல்லை. என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டாக்கை நம்பிக்கையோடு வாங்கிட்டு அது வந்து வெற்றியை தரும் வரை காத்திருக்க முடியும். என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல ஃபண்டை அடையாளம் கண்டு அதில் தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே இருக்க முடியும். எது வரைக்கும்? அந்த ஃபண்டு உயர துவங்கும் தருணம் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். உயர துவங்கிய பிறகு நான் விட்டுருவேன். ஸோ இப்போலேருந்து அந்த ஃபண்டு எவ்வளோ நாள் கீழே இருக்கோ அது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டு ஏறும்போது அமைதியாக இந்த மாதிரி உட்காந்துட்டு
ஓகே ஏறட்டும், பொறுமையாக இருப்போம், நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற ஒரு காம் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போதும் காமாக இருக்கணும், ரிட்டர்ன் வராத போதும் நிதானமாக இருக்கணும், ரிட்டர்ன் வரும்போதும் அமைதியாக இருக்கணும், எல்லா நேரத்துலையும் கன்விக்ஷனோடய இருக்கணும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்கக்கூடிய உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய நல்ல பங்குகள் எல்லாம் நல்ல ரிட்டர்னை எடுத்து கொடுக்கும்போதும் உங்கள் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவுக்கு போயிடும். பட் சுமாரான பங்குகள், மோசமான பங்குகள் எல்லாம் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டு அதுவும் ஏறி நம்ம செஞ்ச தப்பெல்லாம் தானே திருந்திடும் அப்படின்னு நினைச்சாக்கா அது நிச்சயமா நடக்காது. சரியான பங்குகளை உரிய கன்விக்ஷனோடும் நம்பிக்கையோடும் உரிய அளவில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணீங்கன்னாக்கா அந்த பங்குகள் நிச்சயமாக காலப்போக்கில் வெற்றியை நமக்கு தரும். நான் சொன்னேன்ல 2018 அவ்வளவு வருஷம் கழிச்சு என்னுடைய ரிட்டர்ன் எப்படி இருந்ததுன்னு கணக்கு பார்த்தேன்னு. அந்த ரிட்டர்ன் எவ்வளவு இருந்ததுன்னு பார்க்க வேண்டிய இடத்துலயே நான் இல்லைன்றது தான் நான் ரிட்டர்னை பார்த்த போது எனக்கு கிடைச்ச மெசேஜ். அதை பற்றி யோசிக்கும் போது நமக்கு ஏன் இந்த ரிட்டர்ன் வந்ததுன்னு நான் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இதை பற்றியெல்லாம் அதிகம் கவலைப்படலை. என் நண்பர்கள்லாம் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்து கவலைப்பட்ட அளவுக்கு எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தனி மனிதனாக முதலீடு செய்யும் போது நமக்கு இருந்த சுதந்திரம் பெருசு. அதே ஃப்ரீடமை தான் நான் ஒரு ப்ரொஃபஷனலாகவும் என்னுடைய லைஃப்பில் கொண்டு வர நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ணாதான் நாம் ஜெயிக்க முடியும். இந்த ஃப்ரீடமோட இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாதான் அவங்கள ஜெயிக்க வைக்க முடியும். ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இன்வெஸ்டிங், ஸ்ட்ராங் கன்விக்ஷன், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் மற்றவங்களுக்கும் கிடைச்சாதான் அவங்களும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போக முடியும். அந்த பாசிட்டிவான போர்ட்ஃபோலியோவை உருவாக்கி ஒரு நல்ல இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.